பெயர் பொறித்த இலக்க தகடுகள் அறிமுகமாகிறது புதிய நடைமுறை என்பதாக மற்றொரு செய்தியையும் நாங்கள் காணலாம். மிக முக்கியமான செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையிலும் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்திலும் இது குறித்த தகவலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகவே அந்த விடயங்கள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். மோட்டார் வாகனங்களுக்கான இலக்க தகடுகளில் தானியக்கப்பட்ட பெயர்களை உள்ளடக்கும் புதிய முறையை அறிமுகப்படுத்த மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் திட்டமிட்டிருக்கிறது என்பதாக அதற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனி பயனாக்கப்பட்ட பெயர்களை உள்ளடக்கும் புதிய பெயர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. அரசு நிதி பற்றிய பாராளுமன்ற குழுவின் முன்னிலையில் திணைக்கள அதிகாரிகள் இந்த தகவலை அண்மையில் வெளியிட்டிருந்தார்கள். தற்போது நடைமுறையில் உள்ள கணினி அமைப்பு மிகவும் பழமையானது என்றும் அதில் உள்ள தொழில்நுட்ப குறைபாடுகள் காரணமாக இந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் உள்ளதாகவும் அதிகாரிகள் குழுவிடம் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனவே தற்போது இருக்கின்ற கணினி அமைப்பை நவீனப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது உள்ள கணினி அமைப்பு புதுப்பிக்கப்பட்ட பின்னர் 6 மாத காலத்துக்குள் இந்த விசேட திட்டத்தை ஆரம்பிக்க முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட இலக்க தகடுகளை முன்பதிவு செய்வதற்காக 1 லட்சம் ரூபாய் முதல் 1 மில்லியன் ரூபாய் வரை கட்டணம் அறவிடப்படுகிறது. ஏற்கனவே சிலர் 1 மில்லியன் ரூபாய் செலுத்தி இவ்வாறான இலக்க தகடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். விசேட இலக்க தகடுகளை பெற்றுக்கொண்ட வாகனங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தரவுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதன்படி 2023 ஆண்டில் 11 வாகனங்களும் 2024 ஆண்டில் 46 வாகனங்களும் 2025 ஆண்டில் 692 வாகனங்களும் விசேட இலக்க தகடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதேவேளை 2026 ஏப்ரல் 17 வரை 436 நபர்கள் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இலக்க தகடுகளை முன்பதிவு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 1185 வாகனங்கள் இவ்வாறான விசேட இலக்க தகடுகளை பெற்றுள்ளமை அல்லது முன்பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற இந்த முறையை இலங்கையில் அறிமுகப்படுத்துவதன் மூலம் வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகன பதிவு எண்களை தனி பயனாக்கிக் கொள்ளும் விருப்பத்தை வழங்கும் என தெரிவிக்கப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம்.